உன் ஃப்ரெண்டு ரொம்பவே பயப்படுறான். நம்ம இத விட்டு வெளிய போனா எவ்வளோ பிரச்சனைய சந்திக்கணும்னு உனக்கே தெரியும்ல அப்டின்ன உடனே, எனக்கு தெரியும். ஆனா அவனோட உயிர் போயிரும். நம்ம தான் அவன காப்பாத்தி ஆவணும்னு சொன்ன உடனே, ஏதோ அசம்பாவிதம் நடக்காம இருந்தா சரின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப அப்டியே கப்பல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்றாங்க. அப்டிதான் இழுத்து கட்டுங்க, டைட்டா கட்டுங்க. இன்னும் சீக்கிரம் வேலைய முடிங்கடா. டைம் ஆயிட்டு இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி அங்க வேலை செய்றவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது, "ஏய் நீ ரெடி தானன்னு?" சொல்லிட்டு அந்த ஜெய்செல்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் கிட்ட கேட்ட உடனே, "ஓகே. நான் ரெடி தான். நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒத்துக்கிறான். அவங்க சொல்றதும் பிராக்டிகலா தான் இருக்குன்னு சொல்லி. இப்ப அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த போட்ல ஏறி போயிட்டுருக்காங்க. இப்ப அந்த பசங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல பறக்கிற அந்த டிராகன்ல சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எதுனா வரானுங்களா? எதுனா ஆபத்து வந்துட்டு இருக்கான்னு. அப்ப அந்த போட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டப்பு டப்புன்னு 4, 5 அம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து உழுது. என்னடான்னு பார்த்தா தான் தெரியுது, அந்த வரணுன்ற வில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டா போல. இவ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கதைக்கே மெயினான வில்லி. இவளும் அவதாரியானவ தான். ஆனா, இவங்க கிட்ட இருக்கிற கேரக்டரும் மனப்பக்குவமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இல்ல. அவ வந்துட்டு கொல்ல கும்பல் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இனத்த காமிச்சிருப்பாங்க. இப்ப இவங்களும் கன் எடுத்து டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்து அந்த வரணுன்றவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியா பார்க்குறா. ஏன்னா, இவங்க கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அம்பு, ஈட்டி, கத்தி அந்த மாரி தான் இருக்குது. இந்த கன்னுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கிடையாது. அத அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, எப்படியாவது இவங்கள வீழ்த்தணும்னு சொல்லிட்டு, அவங்க ஆளுங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இழுக்குறாங்க. ஏன்னா, இவங்க கன்னால சுடுறனால. இப்படி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஆளுங்க பாதி பேர வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வரன்ற வில்லி அளந்துட்டா. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, அவன் டீம்மேட்ல ஒருத்தன் மருந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தூக்கி காமிக்கிறான். அப்படி காமிச்ச உடனே இவன் அம்புல நெருப்ப வச்சு டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட சேர்த்து கொளுத்தி விட்டுறான். இப்ப அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே போயிட்டு அந்த கப்பல்ல வந்துட்டு விழுந்துடுது. இதனால அந்த கப்பலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாதி வெடிச்சு சேதமாயிடுது. அந்த வரணுன்றவளும் கிவ் அப் பண்ற மாரியே தெரியல. இப்ப இவங்க கப்பல் தீ பிடிச்சு எரியறனால, அந்த கப்பல்ல அந்த பாதி பேர் கீழ குதிச்சிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ, ஒய்ஃப், பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனி இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட 3 பசங்க அந்த ஸ்பைடர்ன்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல விழுந்திருக்காங்க. இப்போ அப்படியே அந்த சீன காமிச்சிட்டு இருக்கும்போது, அந்த வில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கா. இப்போ அந்த வில்லி என்ன பண்றான்னா, அவங்க ஆளுங்களோட தலைமுடியெல்லாம் கட் பண்றத இந்த பசங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பைடர்ன்றவன் என்ன சொல்றான்னா, "ப்ரோ என்னோட ஒரு ஆக்ஸிஜன் மாஸ்க்க கப்பல்லயே விட்டேன் ப்ரோ" அன்னோனே, "என்னடா சொல்ற? வழங்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா கோவப்படுறான். சரி எப்படியாவது நம்ம கப்பலுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போலான்றப்போ, அந்த வில்லியோட கேங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கொடூரமா அவங்க ஆளுங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ளுறத பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஆளுங்கள்ல ஒருத்தன் அந்த பசங்கள பார்த்துடுறான். பார்த்துட்டு, "அங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே வேகமா அந்த பசங்கள தொரத்த ஆரம்பிக்கிறான்.